செல்பீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு ஆனுவல் டே. இன்னைக்கு சாட்டர்டே ஆனுவல் டே, நீங்கள் சண்டே வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு 3 மணிக்கு வந்து பாருங்கள், மணி 3 ஆயிடுச்சா. 3 மணிக்கு வந்துட்டு பாப்பாவை போய் ஸ்கூலில் விடணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு 6 மணிக்கு போகணுமா. ஸோ வந்துட்டு பாப்பா டான்ஸில் தான் சேர்ந்துருக்காங்க இல்லையா? நல்லா ஆமாம், உள்ளே வருவேன் நானும். இன்னைக்கு ஆனுவல் டே, உனக்கு டான்ஸ் ஆட போறியா? நல்லா ஆடுவியா? அதை வாயில் வைக்காத உள்ளே போயிட போகுது. ஓகே காய்ஸ், நான் வந்துட்டு பாப்பாவை போய் ஸ்கூலில் விட்டுட்டு கிஃப்ட் எடுக்க போகணும். நாளைக்கு வந்துட்டு எங்கள் பார்லரில் என்னோடய அக்கா வந்துட்டு கடை பார்லர் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கிஃப்ட் எடுக்கிறதையும் இந்த விளாகில் தான் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, போகலாமா ஸ்கூலுக்கு? வாங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. போய் பாப்பா விட்டுட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 6 மணிக்கு போவோம். எப்படி டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே வாங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ கனிசே பூ விழித்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. ஹாய் பாப்பா. பரவிகா, சரி உட்கார எங்கேயாவது. சரி 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 சரி. ஹாய், நம்ம வந்துட்டு கிஃப்ட் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். நான் வந்துட்டு கிஃப்ட் எடுத்துட்டேன். அப்புறம் இப்போ மேம் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போமா? நான் என்ன கிஃப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணும்போது பார்ப்போம். பாப்பாவை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. நான் எல்லாமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். உங்கள் கண்ணு பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது. சரி ஓகே வாங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒன்று தான் எடுக்க முடியுமா? 3 சேர்ந்து எவ்வளோ? 519. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கவுண்ட்ல வச்சுக்கலாம். இது இது நல்லா இருக்குல்ல? ஆமாம், எடுத்துக்காம இதுங்க. ஆமாம், நீங்கள் அதுக்கு அதே எடுக்கலாம். அந்த 3 இது டிஃப்ரெண்டாக இருக்குல்ல? எங்கே இல்லாத விநாயகர் இருக்காது. ஆமாம், இந்த மாதிரி விநாயகர் வந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ரேட்டை கிழிச்சுங்க 2 லைன். ஆமாம் எடுத்துருங்க. இந்த இதுனா இந்த 3 அது வந்து 1075. ஆனால் அது ஒரு இதுதான் என்னோட. இது என்ன சாமிக்கா? புத்தர் தானே? புத்தர் தான் இது. இதுதான் என்னோட கிஃப்ட் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும். கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். கண்ணாடி எதுவும் போட வீட்டில் போய் எப்படி இருக்குது என்னோட கிஃப்ட்டு. இந்த விளாக் வரும், ஸோ பாருங்கள். ஓகே, ஹலோ மக்களே. நான் வந்துட்டு பாப்பா போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஷாப் ஓப்பனிங் வந்துட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பூ கட்ட போகிறேன். பூ கட்டிட்டு தடுமை வேறு தலை குளித்தேன் இன்றைக்கி, உடனே தடும் பிடிச்சிருச்சு. பூ கட்டிட்டு நம்ம 6 மணிக்கா ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி ட்ரெஸ் இருக்குது, ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. அவளோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, என்ன பாட்டு எப்படி ஆட போகிறா எதுவுமே தெரில. போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள் ஓகேவா? என் பொண்ணோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிளம்பி போகும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம் ஓகேவா? இப்போ வந்துட்டு டைம் இல்லை, இப்போ 5 மணி ஆயிடுச்சு. ஸோ வேமா அவளுக்கு ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கோகையில் கொண்டு போகணும். ஹாய் சொல்லு. ஹாய், நீ யாரு சொல்லு. நீ யாரு
தான் இவன் ஏட்ட கேட்கா. இவ தான் பர்விகாவோட ஃப்ரெண்டு. இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்க ஆச்சி எட்டி பார்க்காங்க யார்கிட்டடா சொல்கிறான்னு. பர்விகா வந்துட்டு இவ கூட தான் விளாடுவா. அண்ணையா நீ பர்விகாவோட ஃப்ரெண்டா? ம் வாயை தரன்னு சொல்லு. உன் பேர் என்ன பேர்? மகிமா. தெரியும். இவ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொன்னேன். அவங்க அப்பா வரல, வேலையை முடிச்சுட்டு அப்படி கூடி வருவார். இப்போ வந்துட்டு நாங்கள் ஆனுவல் டேக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அவங்களே மேக்கப் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு கிளப்பி விட்டுருவாங்களாம். எனக்கு ஆர்வமாக இருக்கு அவளை பார்க்க. நீ வரியா? அவள் டான்ஸ் ஆடுறத பார்க்க போமா? அம்மாட்ட கேட்டு வரியா? பாப்பா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பாப்பா உள்ளே இருக்கா, அவளை வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பாப்பா டான்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான் guys, நம்ம வந்துட்டு ஆனுவல் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து என்ன கேட்டால் நான் நினச்சதை விடவே சூப்பராக டான்ஸ் ஆட்டான். ஏன்னா நான் வந்துட்டு அது அவளுக்கு புதுசு, ஸோ ஆட மாட்டா, பயந்துட்டு நின்றுவான்னு நினச்சேன். பட் ஆனால் சூப்பராக டான்ஸ் ஆடினா. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி ஆடினா, எல்லா குழந்தைங்களுமே எப்படி ஆடினாங்க அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? நான் பாப்பா மட்டும்தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே ஆடினா. ஓகே, அது அவளுக்கு ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்க போட்டிருந்த ரீத்து மேக்கப் எல்லாமே ஸ்கூலில் அவளுக்கு பண்ணி விட்டது நல்லா இருந்தது. சிம்பிளாக குழந்தைங்களுக்கு எப்படி போடணுமோ அப்படின்ற அந்த இது மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வரை எல்லா டான்ஸுமே பார்த்துட்டு தான் வந்தோம். எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள நல்லா நீட்டாக டான்ஸுக்கு கிளப்பி விட்டு எல்லா இதுவுமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேறு சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடினாங்க. பாப்பாவுமே சூப்பராக ஆடினா. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், இந்த விளாகை வந்து வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய்.